Bhaskar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. சமீபத்தில் தமிழகத்தில் எத்தனை என்கவுண்டர்கள் நடந்துள்ளன என்பது குறித்து காவல்துறை விளக்கமளிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காலுக்கு கீழே சுட்டு பிடியுங்கள், காவல்துறை பாதுகாப்புக்கு மட்டுமே துப்பாக்கி என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சமீப காலமாக என்கவுண்டர்கள் அதிகரித்து வருவதாக அதிருப்தி தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற மதுரை கிளை சமீபத்தில் எத்தனை என்கவுண்டர்கள் தமிழகத்தில் நடந்துள்ளன என்பது குறித்து தெரிவிக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து கூறியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சகாய பிரதீபா, எந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள், இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்? நீதிபதிகளின் கருத்துக்களின் முழுமையான சாராம்சம் என்ன? வேதவல்லி, ரவுடி வெள்ளைக்காளி என்கவுண்டர் செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதால் அதனை தடுக்கும் விதமாக அவரிடம் விசாரணையை வீடியோ கான்பரன்ஸ் வழியாக நடத்த கோரி அவரது சகோதரி தொடர்ந்த வழக்கிலேயே நீதிபதிகள் என்கவுண்டர்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகின்றன, எத்தனை என்கவுண்டர்கள் சமீபமாக நடைபெற்றுள்ளன, காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றனர் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கின் பின்னணி குறித்து பார்த்தோமானால், திருச்சி குண்டூரைச் சேர்ந்த சத்யஜோதி மதுரை அமர்வில் மனுவினை தாக்கல் செய்திருந்தார். அதில் எனது சகோதரர் வெள்ளைக்காளி என்ற காளிமுத்து 2019 ஆண்டு முதல் புழல் சிறையில் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். கடந்த மாதம் கிளாமர் காளி என்ற ரவுடி மதுரையில் கொலை செய்யப்பட்டார். இதில் எனது சகோதரனுக்கும் அவரது குடும்பத்திற்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை. ஆனால் உள்நோக்கத்துடன் அந்த கொலை சம்பவத்தில் எனது சகோதரரையும் தொடர்பு படுத்தி ஆஸ்டின்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய கைது செய்யப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் என்பவர் சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் எனது சகோதரரையும் இந்த வழக்கில் தொடர்பு படுத்தி இருப்பதால் அவரையும் விசாரணை என கூறி என்கவுண்டர் செய்யப்படும் வாய்ப்பு இருப்பதால் அதனை தடுக்கும் விதமாக அவரிடம் விசாரணையை வீடியோ கான்பரன்ஸ் வழியாக நடத்தவும் அந்த வீடியோ பதிவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கிற்கும் வெள்ளைக்காளிக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை, ஆகவே விசாரணை எனும் பெயரில் அழைத்து சென்று அவரை என்கவுண்டர் செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி எத்தனை என்கவுண்டர்கள் சமீப காலமாக நடைபெற்றுள்ளன, சமீப காலமாக என்கவுண்டர்கள் அதிகரித்து வருகின்றன, காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றனர், சுட்டுப்பிடியுங்கள் ஆனால் காலுக்கு கீழ் சுட்டுப்பிடியுங்கள், காவல்துறையினரின் பாதுகாப்புக்காக மட்டும்தான் துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளது என கருத்து தெரிவித்தார். அரசு தரப்பில் 2 காவல்துறையினர் ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டுள்ளனர், அதில் ஒருவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டது. அதனையடுத்து நீதிபதி வழக்கை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். வேதவல்லி, விரிவான தகவல்களுக்கு நன்றி சகாய பிரதீபா. Bhaskar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.